Hello friends, welcome back. In the video, AZ-204 developing solution for Microsoft Azure partல Azure Functions பற்றி பார்த்துருக்கோம். Azure Functions second part video இது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஸ்பெசிஃபிக் என்ன பார்க்க போகிறோம்னா implement functions triggers by using data operations like timers, webhook இதெல்லாம் கலந்த ஒரு வீடியோ, ஓகேவா? ஸோ மெயினாக நம்ம என்ன பார்ப்போம்னா இந்த HTTP trigger பேஸ் பண்ண ஒரு ஃபங்க்ஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறது, டைமர் ட்ரிகர்ஸ் வச்சு ஒரு ஃபங்க்ஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறது, blob ஸ்டோரேஜ் வச்சு எப்படி ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண போகிறது, இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டிலே பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போது Azure Function Triggers போன வீடியோவில் நம்ம Azure Function என்ன, Azure Function ஆப்னா என்ன, இந்த Azure Function எப்படி நம்ம போர்ட்டலில் க்ரியேட் பண்ணுறது, க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பேசிக்கான ஒரு ஃபங்க்ஷன்ஸ் எப்படிலாம் ஆக்ட் ஆகும், மானிட்டரிங் எப்படி நடக்கும், எப்படி நீங்கள் ஒரு இன்டிகிரேஷன்ஸ்லாம் எப்படி எங்கே போய் செக் பண்ணுவீங்க, ஆப் ஃபங்க்ஷனோட கீனா என்ன, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபோக்கஸ் கம்ப்ளீட்டாக கோடிங்கில் இருக்கும். நம்ம விஷுவல் ஸ்டுடியோ 2019 இல்லைனா 2022 எது உங்கள்கிட்ட இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் 2022 கம்யூனிட்டி வெர்ஷன் யூஸ் பண்ணுறேன். 2022 விஷுவல் ஸ்டுடியோ கம்யூனிட்டி வெர்ஷன் ஃப்ரீ. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னா இந்த லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அந்த வச்சுக்குள்ளே நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். ஆல்ரைட், இப்போது ஒரு Azure ஃபங்க்ஷன் ட்ரிகர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் ஏதாவது ஒரு மூலியமாக ட்ரிகர் ஆகும். அண்ட் ஒன்லி ஒரே ஒரு ட்ரிகர் மட்டும்தான் இருக்கும், ஒன்றுக்கு மேற்பட்டது ட்ரிகர் பண்ண முடியாது. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேவா? இந்த ட்ரிகர் தான் இந்த ஃபங்க்ஷனை ரன் பண்ண வைக்குது. ஸோ என்ன மாதிரி ட்ரிகர்ஸ்லாம் இருக்குது, நிறைய ட்ரிகர்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் HTTP ட்ரிகர்ஸ், இது வந்து APIன்னு சொல்லுவாங்க, இல்லை இதை வெப் ஹூக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு வெப் API நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம், அது வந்து HTTP ப்ரோட்டோக்கால் மூலயமா, அதாவது நீங்கள் ப்ரௌசர்லேயோ இல்லை உங்களோட அப்ளிகேஷன் மூலமா HTTP ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணி அந்த காலை நீங்கள், அதாவது ஒரு வெப் API நீங்கள் கால் பண்ணுறது தான் HTTP ட்ரிகர். ஸோ அதுதான் இந்த ஃபங்க்ஷன். அடுத்து டைமர் ஃபங்க்ஷன். டைமர் ட்ரிகர் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் எழுதி வச்சுருவோம், எவ்ரி சர்டைன் டைம் அந்த டைமரை நம்ம டிஃபைன் பண்ணுவோம். இந்த டைமுக்கு இந்த ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆக ஆரம்பிச்சிடும், அதுதான் டைமர் ட்ரிகர். இந்த மாதிரி நிறைய இருக்குது, கியூ ட்ரிகர், காஸ்மாஸ் டிபி ட்ரிகர், பிளாப் ட்ரிகர் அப்படிலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. இந்த காஸ்மாஸ் டிபி ட்ரிகர்னால் காஸ்மாஸ் டிபியில் ஏதோ ஒரு டாக்குமெண்ட் அப்டேட் ஆகுதோ, இல்லை ஆட் ஆகுதோ, இல்லை டெலிட் ஆகுதோ, அந்த மாதிரி நடந்தால் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஃபீட் பண்ண முடியும். ஃபீட் பண்ணுறதை பேஸ் பண்ணி அந்த ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகும். ஸோ இதுதான் இந்த காஸ்மாஸ் டிபி ட்ரிகர். கியூங்கிறது அதே மாதிரி தான், ஒரு கியூ ரெடி பண்ணியிருப்போம், அந்த கியூவில் மெசேஜ் வந்தாலோ, ப்ராசஸ் மெசேஜ் டெலிட் ஆனாலோ என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் கியூ ட்ரிகர். பிளாப் ட்ரிகருங்கிறது ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டில் ஒரு பிளாப் அப்லோட் ஆனாலோ, இல்லை டெலிட் ஆனாலோ, இல்லை ஏதாவது ஒரு ஆக்ஷன் நடந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ட்ரிகர், ஓகேவா? ஸோ இதெல்லாம் இனிமேல் நிறைய ட்ரிகர்ஸ் இருக்குது. கிராஃப் ட்ரிகர்ஸ், ஈவென்ட் கிரிட் ட்ரிகர்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆல்ரைட், ஸோ நம்ம பார்க்க போகிறது HTTP ரிக்வெஸ்ட் ட்ரிகர். ஸோ ஃபஸ்ட்டு HTTP ரிக்வெஸ்ட்னு என்ன நம்ம பார்த்தோம், ஒரு வெப் API அது வந்து HTTP ப்ரோட்டோக்கால் மூலயமா ரன் பண்ணுது, அதனால அது HTTP ட்ரிகர். இந்த HTTP ட்ரிகர் கெட்டாக இருக்கலாம், இல்லை போஸ்ட்டாக இருக்கலாம். அதே மாதிரி இந்த ரவுட்டை டிஃபைன் பண்ண முடியும். இந்த API, அதாவது இந்த URL ஆக்சஸ் பண்ணுறதுக்கு 3 டைப்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு அனானமஸாக இருக்கலாம், அதுக்கு கீ தேவையில்லை. ஃபங்க்ஷன் இருந்தால் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் அதுக்குரிய கீ இருக்கணும். அட்மின் ப்ரிவிலேஜஸ் யூஸ் பண்ணுற கான்செப்டாக இருந்தால் ஹோல் ஃபங்க்ஷன் ஆப்புக்கே ஒரே கீ தான், ஓகே? இதையும் நம்ம போன வாட்டி பார்த்தோம், இந்த கீஸ் எல்லாமே. செகண்டு டைமர் ட்ரிகர். இந்த டைமர் ட்ரிகர் அப்படிங்கிறது வந்து ஒரு ஷெட்யூல்டு டாஸ்க்கு, ஓகேவா? ஒரு நாளைக்கு இந்த நேரத்தில் இல்லை இவ்வளோ நேரத்துக்கு ஒரு வாட்டி இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகணும், ஓகேவா? அதுதான் டைமர் ட்ரிகர். இப்போ இதுக்கு CRON எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, CRON, CRON எக்ஸ்ப்ரெஷன். ஸோ இதோட ஃபார்மேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 இருக்கும். ஃபஸ்ட்டு மினிட், செகண்ட் ஹவர், டே ஆஃப் த மந்த், தேர்டு, ஃபோர்த் வந்து மந்த்து, லாஸ்ட்டு 5th ஒன் வந்து டே ஆஃப் த வீக். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த 00*** அப்படின்னா என்ன, எக்ஸிக்யூட்ஸ் த ஃபங்க்ஷன் அட் த ஸ்டார்ட் ஆஃப் எவ்ரி ஹவர். ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகும். செகண்ட் இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எவ்ரி 5 minutes ரன் ஆகும். தேர்டு இது அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதத்துலேயும் ஃபஸ்ட்டு நாள் ரன் ஆகும். ஏன்னா தேர்டு இது வந்து டே ஆஃப் த மந்த் விச் பிலாங்ஸ் டு 1 to 31, ஓகேவா? ஸோ இந்த டேட்டில் ரன் ஆகும். 30 போட்டுட்டு ஃபிப்ரவரியில் ஓடுமான்னு கேட்காதீங்க, ஓடாது. ஏன்னா கரண்ட் டேட்டை பேஸ் பண்ணி தான் இது நடக்கும். ஆல்ரைட், இப்போது
இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பிரஷன்ஸை நீங்கள் கொடுக்கலாம். இதுதான் டைமர் ட்ரிகர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்புட் அவுட்புட் பைண்டிங். ஓகேவா, இதெல்லாமே நம்ம செஞ்சு பார்ப்போம். பட் லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் இன்புட் அவுட்புட் பைண்டிங் என்னென்னு சொல்கிறேன் புரியுற மாதிரி. இன்புட்னா இப்போ ஒரு நம்ம HTTP ரிக்வெஸ்ட் எடுத்தோம் இல்லையா, நம்ம இன்புட் ஃபீட் பண்ணுறோம், அதுதான் இன்புட் அப்படின்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பிளாப் ட்ரிகர் எடுத்துக்குவோம். இந்த பிளாப் ட்ரிகரில் ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டில் ஒரு பிளாப் வந்து அப்லோட் ஆகுது. ஒரு உங்களோட ஃபோட்டோ அப்லோட் ஆகுது. இந்த ஃபோட்டோ அப்லோட் ஆன இன்ஃபர்மேஷனை ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஃபீட் பண்ணுறோம், அதுதான் இன்புட். அவுட்புட் பைண்டிங்னா ஃபங்க்ஷன்லேருந்து ஒரு கண்டென்ட், ஒரு இன்ஃபர்மேஷன் எங்கேயோ ஃபீட் ஆகுது, அதுதான் அவுட்புட். அது எப்படி பார்க்கலாம்? ஒரு ஃபங்க்ஷன் ரன் ஆகுது, அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு மெசேஜை போஸ்ட் பண்ணுது, இல்லை ஒரு டாக்குமெண்ட்டை டேட்டா பேஸில் போய் அப்டேட் பண்ணுது, இல்லை ஒரு இமேஜை கிளியர் பண்ணுது டேட்டா பேஸ்லேருந்து, இந்த மாதிரி. ஸோ நம்ம ஃபங்க்ஷன்லேருந்து வெளியே போகிறது அவுட்புட் பைண்டிங், ஃபங்க்ஷனுக்கு உள்ள எதனால் டேட்டா வருது, எது மூலிமா வருதுங்கிறது இன்புட் பைண்டிங். ஓகேவா, நம்ம இது எல்லாமே லோக்கலாக டூல் வச்சு கூட டெவலப் பண்ண முடியும். இப்போ நம்ம இந்த கதையெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அப்போ இதை ஃபங்க்ஷன் பைண்டிங்னா பைண்டிங் இஸ் அ கனெக்ஷன் டு அ டேட்டா. இன்புட் பைண்டிங்னா இன்புட் பைண்டிங் ப்ரொவைட்ஸ் ரீட் அக்சஸ் டு த டேட்டா அண்ட் அவுட்புட் பைண்டிங் லெட்ஸ் அஸ் ரைட் டு அன் எக்ஸ்டர்னல் சிஸ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் காஸ்மோஸ் டிபி, இல்லை ஏதாவது ஒரு டேட்டா பேஸ், இல்லை மெசேஜிங் கியூ, அந்த மாதிரி. அதேமாதிரி ஃபங்க்ஷன்ஸ் கேன் ஹாவ் மல்டிபிள் இன்புட் அண்ட் அவுட்புட் பைண்டிங்ஸ். ஒன்றுக்கு மேற்பட்ட இன்புட் பைண்டிங்ஸ் இருக்கலாம். அதாவது ஒரு ஃபங்க்ஷன் வேறு வேறு ரீசனுக்காக ட்ரிகர் ஆகப்படும். அதே மாதிரி அவுட்புட் பைண்டிங் வேறு வேறு இடத்துக்கு நம்ம ஃபீட் பண்ணவும் முடியும். ஓகேவா, அதனால தான் அவுட்புட் பைண்டிங் மைட் ஹேவ் மோர் தென் ஒன் பைண்டிங் ஆல்ஸ் வெல். சரி, இன்புட் பைண்டிங் டைப்ஸ் பார்ப்போம். இப்போ இந்த பிளாப் ஸ்டோரேஜ் பைண்டிங், அதாவது கண்டென்ட்டை ஒரு பிளாப்பில் நம்ம ஒரு ஃபைல் நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்கன்னா அந்த ஃபைலோட கண்டென்ட்டோ இல்லை அந்த ஃபைலோட நேமையோ ஆக்சஸ் பண்ண முடியும், அது வந்து இன்புட் பைண்டிங். அதே மாதிரி ஒரு டாக்குமெண்ட் டேட்டா பேஸில் இருக்க டாக்குமெண்ட்டை ரீட் பண்ண முடியும். இது எல்லாமே அதே மாதிரி இந்த இப்போ மைக்ரோசாஃப்ட் கிராஃப் பைண்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒன் ட்ரைவ் ஆக்சஸ்ன்னு இருக்குல்ல கம்ப்யூட்டரில் நம்ம விண்டோஸில். ஸோ அதில் ஏதாவது ஒரு ஃபைல் ஏதாவது சேஞ்சஸ் ஆனால் அதை கூட ஆக்சஸ் பண்ண முடியும், அந்த டேட்டாவை நம்ம கொடுக்க முடியும், அதான் இன்புட் பைண்டிங். இப்போ அவுட்புட் பைண்டிங் பார்த்தீங்கன்னா அதே கான்செப்ட் தான், நம்மகிட்ட இருந்து வெளியே போகுது, ஃபங்க்ஷன்லேருந்து வெளியே போகுது, இதெல்லாம் தான் எக்ஸாம். ஸோ டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் பார்த்தீங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட், இல்லைனா எமுலேட்டர், இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் ஐடிஸ் இருக்குது. இந்த ஐடிஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணி ஃபங்க்ஷன்ஸை க்ரியேட் பண்ண முடியும். இந்த இன்புட் அவுட்புட் பைண்டிங்ஸ் எல்லாமே இந்த function.json அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும், அந்த ஃபைலில் தான் டிஃபைன் ஆகிருக்கும். ஆல்ரைட், இப்போ நம்ம டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரைட், நான் விஷுவல் ஸ்டுடியோ கோட், அதாவது என்னோடய விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணியிருக்கேன். இங்கே ஆல்ரெடி நான் டெவலப் பண்ண அப்ளிகேஷன் இங்கே இருக்குது. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா, நான் டெவலப் பண்ண அப்ளிகேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெப்பாசிட்டரிக்குள்ளே போய் இந்த லிங்க்கு கிளிக் பண்ணுங்கள். இதோட லிங்க் நான் ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். இதுக்குள்ளே போனீங்கன்னா 2 ப்ராஜெக்ட் இருக்கும். ஒரு ப்ராஜெக்ட் வந்து வெப் API, இன்னொன்று வந்து இந்த AZ-204 டெமோன்னு இருக்கும். இதுக்குள்ளே தான் எல்லா ஃபங்க்ஷன் ஆப்ஸும் இருக்குது. ஓகேவா, ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு விஷுவல் ஸ்டுடியோ க்ரியேட் பண்ணுறதா இருந்தால் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி நியூ ப்ராஜெக்ட் கொடுங்க. நியூ ப்ராஜெக்ட் கொடுத்ததுக்கப்புறம் இல்லை நியூ blank சொல்யூஷன் கொடுங்க. அதுக்கப்புறம் இங்கே சொல்யூஷன் கிளிக் பண்ணி ஆட் நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டெம்ப்ளேட் சூஸ் பண்ண சொல்லுவோம். இந்த டெம்ப்ளேட்லேயே நம்மளால் ஃபங்க்ஷன் ஆப்பை சூஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே சர்ச் பண்ணுங்கள் ஃபங்க்ஷன் அப்படின்னு, Azure Functions வருதா, இதை செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஏதாவது ஒரு நேமு எங்கே இருக்குது லொக்கேஷன் கொடுத்துக்கோங்க. இது வந்து ஃபங்க்ஷன் ஆப் டெமோன்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு இப்போ கேட்குது பாருங்கள் என்ன மாதிரி வேணும் அப்படின்னு. நம்ம க்ரியேட் பண்ணப்பே பார்த்தோம், ஐசோலேட்டட் வந்து லாங் டேர்ம் சப்போர்ட்டு, அதாவது .NET 8 ஐசோலேட்டட் லாங் டேர்ம் சப்போர்ட். அப்புறம் இதெல்லாமே எப்போ முடியுது அப்படிங்கிற நம்ம பொதுவாகவே லேட்டஸ்ட் கோட் யூஸ் பண்ணலாம். ஸோ .NET 8ன்னு சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு இப்போது ஃபஸ்ட் டைம் க்ரியேட் பண்ணப்போ என்ன மாதிரி ட்ரிகர் வேணும்னு கேட்குது பாருங்கள். இவ்வளோ டைப்ஸ் ஆஃப் ட்ரிகர்ஸ் இருக்குது. இப்போ நான் சும்மா ஒரு நேம் சேக்குக்கு நான் பிளாக் ட்ரிகர்னு சூஸ் பண்ணலாம், இல்லை நான் HTTP ட்ரிகர்னு சூஸ் பண்ணலாம். சிம்பிளாக நம்ம HTTP ட்ரிகர்னு சூஸ் பண்ணுவோம். HTTP ட்ரிகர் அப்புறம் என்ன பண்ண போகிறோம், எந்த லெவல் ஃபங்க்ஷனாக அனானமஸாக, ஃபார் எக்ஸாம்பிள் அனானமஸ்ன்னு கொடுத்துருவோம். கிரியேட். இப்போது இந்த புது ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த புது ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு பார்க்கலாம். சம்திங் கால் local.settings.json அப்படின்னு இருக்கும். நம்ம ஒன்று முக்கியமாக தெரிஞ்சுக்கணும், இந்த வெப் அப்ளிகேஷனில் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு இருக்கும் இல்லையா, இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்குது இல்லையா, இந்த மாதிரி கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து இங்கே இருக்காது, ஃபங்க்ஷன் ஆப்புக்கு இருக்காது.
அதுக்கு பதிலாக தான் இந்த local.settings.json, அதாவது நம்மளோட என்விரான்மெண்ட் வேரியபிளோ இல்லை ஏதாவது டேட்டா அக்சஸ் பண்ணணும்னா, இன்ஃபர்மேஷன் அக்சஸ் பண்ணணும்னா இந்த இடத்துல தான் போய் போடணும். ஓகே, அதே மாதிரி நம்ம இதை டிப்ளாய்மெண்ட் எப்படின்னு பார்க்க போகிறோம். டிப்ளாய் பண்ணதுக்கப்புறம் இந்த டேட்டா அங்கே போகாது. இது ஒன்லி ஃபார் லோக்கல் செட்டிங்ஸ். local.settingsனால் லோக்கலுக்கு மட்டும்தான். இதில் இருக்க கான்ஃபிகரேஷன் ஏதாவது நம்ம அஷூரில் பண்ணணும் அப்படின்னா அங்கே போய் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்குது, அங்கே போய் பண்ணணும். அதையும் நம்ம செக் பண்ணுவோம் எப்படின்னு. ஆல்ரைட், இப்போ ஃபஸ்ட் இது பேர் என்ன இருக்குது, இது வந்து இந்த host.json. இது வந்து ஹோல் அப்ளிகேஷன், இந்த ஹோல் ஃபங்க்ஷன் ஆப்க்குரிய ஜேசான் ஃபைல். இப்போது ஒரு ஃபங்க்ஷன் ஆப் க்ரியேட் ஆகிருக்கு. ஏன்னா நம்ம டிஃபால்ட்டாக ஒரு HTTP க்ரியேட் பண்ண சொன்னோம். ஸோ அந்த HTTP ட்ரிக்கரில் இங்கே என்ன எப்படி க்ரியேட் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஒரு கிளாஸ், அதோட நேம், ஓகேவா, அதோட கன்ஸ்ட்ரக்டர் ஐலாகரை இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. லாகிங் பண்ணுறதுக்காக ஐலாகரை இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அது போக ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தட், அந்த மெத்தடை ஃபங்க்ஷன் அப்படின்னு ஆட்ரிபியூட் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இங்கே என்ன நேம் கொடுக்குறோமோ அதுதான் அந்த ஃபங்க்ஷன் நேம். வேறு என்ன இருக்குது, இந்த ரன்னுக்குள்ளே ட்ரிகர் இருக்குது பாருங்கள். இதுதான் ஒரு ஃபங்க்ஷன் ஒரு ட்ரிகர் தான் இருக்கும். HTTP ட்ரிகர். இதோட ஆக்சஸ் லெவல் அனானமஸ். நீங்கள் இதுக்கு வேறு ஏதாவது லெவல் கொடுக்கணுன்னா கொடுக்கலாம், பட் நான் இப்போதைக்கு அனானமஸ் கொடுக்குறேன். இது கெட் அப்படி இல்லைன்னா போஸ்ட் அப்படிங்கிற மெத்தட் மூலயமா இன்வோக் பண்ணப்படும். போஸ்ட் வேணாம் அப்படின்னா நீங்கள் இங்கே போய் கெட்டுன்னு கொடுத்தா இந்த மெத்தட் கெட்டில் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அப்புறம் சிம்பிளாக லாக் பண்ணுறாங்க, ரிட்டர்ன் பண்ணுறாங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம எந்த இன்ஃபர்மேஷனும்னா நம்மளுக்கு பிடிச்ச கோடிங் எல்லாமே எழுதிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போது எப்படி க்ரியேட் பண்ணணும்னு தெரிஞ்சாச்சு. நம்ம ஒரு HTTP ஃபங்க்ஷன் ஆல்ரெடி க்ரியேட் பண்ண ஃபங்க்ஷனை பார்க்கலாம். இது இன்னொரு ப்ராஜெக்ட். நீங்கள் அந்த கிட்டப்லேருந்து டவுன்லோட் பண்ணப்போ இந்த ப்ராஜெக்ட் தான் வரும். இங்கே நிறைய இருக்குது இல்லையா. ஸோ நான் இங்கே ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது HTTP ட்ரிகர் ஃபங்க்ஷன். இந்த HTTP ட்ரிகர் ஃபங்க்ஷன் நான் மினிமைஸ் பண்ணுறேன். பேசிக்லி இங்கே நிறைய ஃபங்க்ஷன் இருக்குது. நம்ம சிம்பிளான ஒரு ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் சேவ் கேட்டகரி அப்படின்னு ஒன்று இருக்குது, இல்லை கெட் கேட்டலாக். ஓகே, கெட் கேட்டகரிஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ பேசிக்லி இது என்ன பண்ணுதுன்னா அதே தான், ஒரு மெத்தடோட நேம், அதோட ட்ரிகர். இது காமன். ஓகேவா, இது வந்து HTTP ட்ரிகர். இது ஃபங்க்ஷன் லெவல் அப்படின்னா கீ இருக்கணும். இது டிப்ளாய் பண்ண தான் ஒர்க் ஆகும். ஓகே, ஃபங்க்ஷன் லெவல் கெட்டு மூலிமா மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். இதுக்கு வேறு எந்த ரவுட்டும் இல்லை. அவ்வளோதான். இப்போ இங்கே இன்புட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிக்வெஸ்ட் வருது, கம்மா லாக். ரெண்டு தான் பேராமீட்டர். இந்த ரிக்வெஸ்ட் தான் இந்த மாதிரி டைப்பு, அப்புறம் இதோட லாகின். ஓகேவா, ஸோ 2 பேராமீட்டர் தான். இப்போது நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு HTTP கிளைண்ட் மூலிமா கெட் async சொல்லி ஒரு எக்ஸ்டர்னல் எண்ட் பாயிண்ட்டை கால் பண்ணுறோம். ஓகே, நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ஒரு HTTP ட்ரிகர் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நம்மகிட்ட இருக்குது. அந்த ஃபங்க்ஷனில் ஏதோ ஒரு வேலை பார்க்குது. அந்த ஏதோ ஒரு வேலை என்னென்னா, ஒரு எக்ஸ்டர்னல் API கால் பண்ணி டேட்டாவை வாங்குகிறேன். வாங்கின டேட்டாவை கேட்டகரிக்கு டீசீரியலைஸ் பண்ணுறேன், அதை ரிட்டர்ன் பண்ணுறேன். சிம்பிள், வேறு எதுவுமே நான் பண்ணலை. ஓகேவா, இந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷன் கீழே போய் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணியிருப்பேன். சேவ் பண்ணுறதுக்கு, டெலிட் பண்ணுறதுக்கு, இது எல்லாமே எக்ஸாம்பிள் தான். ஓகேவா, நம்ம ஒரு இது எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சால் போதும். ஸோ ஒரு ஸ்டாட்டிக் கிளாஸ், ஒரு மெத்தட், அந்த மெத்தட் வந்து HTTP ட்ரிகர்னு இருக்கணும். செட் ஆஃப் டேட்டா, செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து ப்ராசஸ் பண்ணணும். அவ்வளோதான், இதுதான் HTTP ட்ரிகர். அப்புறம் வேறு என்ன இருக்குது, பிளாப் ட்ரிகர்னு ஒன்று இருக்குது இல்லையா, இல்லை டைமர் ட்ரிகர். ஸோ டைமர் ட்ரிகர் பார்க்கலாம். ஆல்ரைட், டைமர் ட்ரிகருக்கு இதே கான்செப்ட் தான். ஒரு ஃபங்க்ஷன் நேம், அதாவது ஒரு மெத்தடு, அந்த மெத்தடுக்கு ஃபங்க்ஷன் நேம் வந்து ஒரு நேம் கொடுக்குறோம். அந்த நேமில் ட்ரிகர் கொடுக்குறோம். ட்ரிகர் வந்து இதை பார்த்திங்கன்னா டைமர் ட்ரிகர் அப்படின்னு இருக்கும். இது HTTP ட்ரிகர் இல்லை. இந்த டைமர் ட்ரிகரில் நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி CRON எக்ஸ்ப்ரெஷன் 5 இருக்கும். எவ்ரி 5 minutes இந்த ஃபங்க்ஷனை ரன் பண்ண சொல்கிறோம். ஓகே, ஸோ இதுக்கு டைமர் இன்ஃபோ அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி, லாக் அப்படிங்கிற ஐலாக் ப்ராப்பர்ட்டி. ஒன்றுமே பண்ணலை, ஜஸ்ட்டு லாக் பண்ணுறோம் தட் இந்த மெத்தட் ரன் ஆகிடுச்சு அப்படின்னு. ஓகேவா, பேசிக்லி இங்கே நம்ம ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா ஒரு செட் ஆஃப் லாஜிக் எழுதி அந்த ஆப்ரேஷன் பண்ண முடியும். பட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எல்லாமே ஒரு டைமர் ட்ரிகர்னால் என்ன, அது எப்படி CRON எக்ஸ்பிரஷன் செட் பண்ணுறாங்க, இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ டைமர் ட்ரிகர் இருக்குது. ஆல்ரைட், இப்போது இந்த ரெண்டும் இருக்குது. இந்த ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா எந்த ஒரு டிபெண்டன்சியும் இல்லை, அதாவது எந்த ஒரு லோக்கல் செட்டிங்ஸும் இல்லை. ஓகேவா, அதனால ஓகே. ஸோ நம்ம இப்போ இதை எப்படி டிப்ளாய் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை ரைட் கிளிக் பண்ணி பப்ளிஷ்
பப்ளிஷ்னு கொடுத்தீங்கன்னா நியூ ப்ரொஃபைல்னு சூஸ் பண்ணுங்கள். இங்கே என்னென்னு கேட்கும். அஷ்யூர் நம்ம ஆப் க்ரியேட் பண்ணப்போ விண்டோஸாக லினக்ஸான்னு சூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணுங்கள். நான் விண்டோஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் உங்களோட லாகின் இங்கே இருக்கணும். உங்கள் லாகின் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அதை ரீட் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணப்பட்ட எல்லாமே இங்கே காமிக்கும். ஸோ இதுதான் நம்மளோடது கன்சம்ஷன் பிளான். நெக்ஸ்ட் சிஐசிடியா இல்லை பப்ளிஷ் ஜென்ரேட் ப்ரொஃபைலா அப்படின்னு கேட்கும். பப்ளிஷ் ப்ரொஃபைல்னால் இப்போ நம்ம சூஸ் பண்ணதில் ஒரு ப்ரொஃபைலாக க்ரியேட் ஆகும். இப்போதைக்கு பப்ளிக் ப்ரொஃபைல் போதும். சிஐசிடி நம்ம தனியாக ஒரு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஃபினிஷ் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபைல் வந்துடும். ஓகே, க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ பப்ளிஷ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அஷ்யூரோட ஆத்தென்டிகேட் பண்ணி இந்த ஹோல் அப்ளிகேஷனை பில்ட் பண்ணி டிப்ளாய் பண்ணிடும். ஸோ இந்த ஹோல் அப்ளிகேஷனை பில்ட் பண்ணி டிப்ளாய் பண்ணிடும். டிப்ளாய் பண்ணதுக்கப்புறம் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆல்ரைட், ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணியாச்சு. இப்போது இந்த அப்ளிகேஷன் டிப்ளாய் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பில் சக்சீடட், அப்ளிகேஷன் இஸ் டிப்ளாய்ட், ஆப் இஸ் ரெடி. ஓகே, இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போயிடுவோம். ஸோ அஷ்யூரில் ஃபங்க்ஷன் ஆப் கிளிக் பண்ணிட்டேன். நம்ம சூஸ் பண்ண ஃபங்க்ஷன் கிளிக் பண்ணிட்டேன். இப்போது இந்த இடத்துல பாருங்கள் ஃபங்க்ஷன் எப்படி டிக்ளேர் ஆகிருக்குன்னு பார்ப்போம். ஆல்ரைட், நம்ம இப்போ டிப்ளாய் பண்ணிட்டோம். டிப்ளாய் பண்ணப்பட்ட எல்லா ஃபங்க்ஷன்ஸும் இங்கே ஓவர் வியூலேயே ஃபங்க்ஷன்ஸ் கீழே காட்டுது. இங்கே பாருங்கள், இந்த ஃபங்க்ஷன் கீழே எல்லா ஃபங்க்ஷன்ஸும் காட்டுது. அதை நான் ஜஸ்ட்டு ஷார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஷார்ட் பண்ணிட்டு நம்ம சூஸ் பண்ணது இங்கே பாருங்கள், கெட் கேட்டகரி HTTP ட்ரிகர். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பொதுவாக நம்ம கோட்லேருந்து டிப்ளாய் பண்ணுற எல்லாமே வந்து அஷ்யூர் போர்ட்டலில் ஆக்சஸ் பண்ண முடியாது. அது அப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் அங்கே காட்டும். ஓகேவா? அப்படியே என்ன அர்த்தம்னா நம்ம டிப்ளாய் பண்ணது ஒரு DLL, அங்கே எந்த ஒரு கோடும் ஃபிசிக்கலாக இல்லை. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு வார்னிங் காட்டுது. பேசிக்கலி உங்களால் இங்கே எதுவுமே பண்ண முடியாது. இட்ஸ் அ ரீட் ஒன்லி காப்பி அப்படின்னு சொல்லுது, விச் இஸ் ஓகே. இப்போ நம்ம இதை எப்படி டெஸ்ட் பண்ணுவோம்? ஆல்ரெடி கற்றுக்கிட்ட மாதிரி தான். ஒன்று கெட் ஃபங்க்ஷன் URL கொடுத்து பண்ணலாம், ஒரு கீ வரும். அப்படி இல்லை அப்படின்னா பண்ணலாமே, அப்படி கூட பண்ணலாம். இது காப்பி பண்ணுறோம், இங்கே போகிறோம், பேஸ்ட் 401, ஏன்னா கீ இல்லை. ஆல்ரைட், இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கீயை மாஸ்டர் கீயை மாற்றி காப்பி பண்ணுறோம். கிரேட், எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு, டேட்டாவும் வந்துடுச்சு. ஓகேவா? இங்கே பாருங்கள், இந்த மானிட்டரிங்கில் கூட இப்போ நம்ம இன்வோக் பண்ண ஃபங்க்ஷன் வந்திருக்கும். 2 ஃபங்க்ஷன் வந்திருக்கும். ஒன்று 401க்கு ஏன்னா அது ஆத்தென்டிகேட் ஆகலை, இன்னொன்று வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக. அதே மாதிரி இங்கேயே கூட நீங்கள் டெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் கோட் அண்ட் ரனில் இங்கே ரன் பண்ணிங்கன்னா கூட உங்கள் அப்ளிகேஷனை, அதாவது உங்கள் HTTP ட்ரிகரை டெஸ்ட் பண்ண முடியும். ஆல்ரைட், இங்கே டெஸ்ட் ரன் இருக்குது, கெட்டு எல்லாம் ஓகே, ரன். இங்கே டேட்டா வந்துடுச்சு. இப்போது இங்கே இன்சைட்ஸ் கூட காமிச்சிரும். ஏன்னா நம்ம அப்ளிகேஷனை லைவாக பார்த்துட்ருக்கோம் மானிட்டரிங்கில். இதுதான் இந்த லாகிங் சிஸ்டம். ஓகேவா? லாக் லெவல் நீங்கள் மாற்றிக்கலாம். பேசிக்கலி இன்ஃபர்மேஷன்லேருந்து ரொபோஸ்ட்லேருந்து எல்லாமே போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இவ்வளோ தாங்க. இப்போ நம்ம HTTP ட்ரிகர் பார்த்தாச்சு, டைமர் அப்ளிகேஷனையும் பார்த்தாச்சு. இங்கேயே போனீங்கன்னா டைமர் இருக்கும். நம்ம க்ரியேட் பண்ணப்பட்ட டைமர் கூட இருக்கும். மை டைமர் ஃபங்க்ஷன் இருக்கு பாருங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா எவ்ரி 5 மினிட்ஸ் ஓட சொல்லுது இல்லையா? நம்ம டிப்ளாய் பண்ணி 5 நிமிஷத்துக்கு மேலே இருக்கும். ஸோ மானிட்டரிங்கில் போய் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 5 நிமிஷம், லைக் ஐ செட் 5 நிமிஷத்துக்கு மேலே நம்ம அந்த வீடியோ பார்த்துட்ருக்கோம். ஸோ கட்டாயமாக அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாச்சும் ரன் ஆகிருக்கும். செக் பண்ணிடலாம். பாருங்கள், ஆல்ரெடி ஒரே ஒரு வாட்டி ரன் ஆகிருக்கு. ஓகே, அப்படின்னு அர்த்தம் இந்த டைமர் ஃபங்க்ஷன் நம்மளால் ட்ரிகர் பண்ண முடியாது. இது ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த CRON எக்ஸ்பிரஷனை பேஸ் பண்ணி இதுவே ட்ரிகர் ஆகிக்கிறோம். நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த கேப்பில் ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அதனால் ஆல்ரெடி ஒரு வாட்டி ட்ரிகர் ஆகிடுச்சு. இந்த லாகிங்கில் கூட உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இருக்கும் எப்போ ட்ரிகர் ஆச்சு அப்படின்னு. ஓகே, ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோவில். இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதை தொடர்ந்த இன்புட் அவுட்புட் பைண்டிங், அதாவது ஒரு பிளாப் ட்ரிகர் எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி அது ட்ரிகர் ஆகுது அப்படிங்கிறது லைவாக விஷுவல் ஸ்டுடியோவை ரன் பண்ணி நான் செக் பண்ணி காமிக்கிறேன். ஆல்ரைட், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் அமைக்கிடுங்க. அப்போ தான் நான் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி. நான் மீண்டும் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.